ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். மொத்தம் பிசிக்ஸ்ல 10 சாப்டர்ஸ் இருக்கு. வால்யூம் 1 வால்யூம் 2. நீங்க 5 மார்க்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ண வேண்டியது வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2. ஓகேவா? ஏன்னா ஏ ஆர் பி டைப்ல தான் வரப்போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சாலே ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் வால்யூம் படிச்சா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5ம் லாஸ்ட் 5ம் தான் ஆர் டைப்ல கேட்க போறாங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆக்சியல் equatorial plane and then electric dipole, infinitely long charged wire, infinitely plane sheet, Van de Graaff. இது மட்டும் தான் இந்த 5 क्वेश्चन தான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்குது. அது போக நீங்க பாத்துக்க வேண்டியது capacitors are connected in series and parallel. ஓகேவா? and then யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் 3 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க 5 மார்க்ல படிச்சாதான் நீங்க 3 மார்க்ல அட்டெண்ட் பண்ண முடியும். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி parallel plate capacitor, இந்த ரெண்டு क्वेश्चनமே 3 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? 5 மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் கவர் பண்ணிருங்க. அதுக்கடுத்து வான் டி கிராஃப், இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர், அதுக்கப்புறம் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ஈஸியா தான் இருக்கும். நீங்க அதையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் யூனிட்ல இருக்கிறது வீக்ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், EMF of two cells are compared using potentiometer, macroscopic, microscopic. Microscopic ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन இந்த சாப்டர்ல. மேக்ரோஸ்கோபிக் நான் ஏன் 5 மார்க்ல கொடுத்துருக்கேன்னா நீங்க 5 மார்க்ல படிச்சாதான் 3 மார்க்ல அட்டென்ட் பண்ணுவீங்க. நீங்க 3 மார்க்னு படிச்சா நீங்க அட்டென்ட் பண்ண மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து 5 மார்க்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். நீங்க செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது மைக்ரோஸ்கோபிக், வீக்ஸ்டோன், மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் தென் EMF. ஓகேவா? இந்த ஆர்டர்ல நீங்க படிங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக், வீக்ஸ்டோன், மீட்டர் பிரிட்ஜ், EMF. அதுக்கடுத்து மைக்ரோஸ்கோபிக், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். தேர்ட் யூனிட்ல வந்து ஒர்க்கிங் ஆஃப் கிளைட்டோன், அது ஒரு क्वेश्चन. தென் force between two parallel current carrying conductors, then magnetic field due to long straight conductor using Ampere circular law. அதுக்கப்புறம் பயோசாவர்ட் லாவோட magnetic field along axial of circular, அது ஒரு क्वेश्चन. infinitely long charge, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். infinitely long state conductor carrying using பயோசாவர்ட் law. தேர்ட் யூனிட்ல நீங்க எது பாக்குறீங்களோ இல்ல பயோசாவர்ட் லா இருக்கு, இன்ஃபினிட் லாங், அது பாத்துக்கோங்க. and then galvanometer, working on principle, then current carrying conductor in a magnetic field. தேர்ட் சாப்டர் பார்த்தா இதுல இருந்தா 5 மார்க் வரப்போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்னா infinitely long state conductor carrying current using பயோசாவர்ட் லா. செகண்ட் வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா. ஓகேவா? அதுக்கப்புறம் working of Clayton in detail. மத்த எல்லாத்தையும் நார்மலா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த் யூனிட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது டிரான்ஸ்ஃபார்மர், ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது EMF of a one cycle. ஓகேவா? அத படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது pure inductive current and then M12 equal to M21. ஓகேவா? அதுக்கடுத்து RLC, AC over a cycle. ஓகேவா? இதுல ஒரு 6 क्वेश्चन இருக்கு. இந்த 6 क्वेश्चन நீங்க படிச்சாலே ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். 5th யூனிட் வந்து ரொம்பவே குட்டியான சாப்டர், ஈஸியா உங்களுக்கு புரியும். நீங்க 4 சாப்டர் படிச்சிருப்பீங்களா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் மேக்ஸ்வெல்ல இருக்கும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, 3 மார்க்ல கேட்பாங்க. நீங்க 5 மார்க்ல ஒரு 6 to 7 பாயிண்ட் படிச்சாதான் நீங்க 3 மார்க்ல அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால நான் இது 5 மார்க்ல கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இதை நல்லா பார்த்துக்கோங்க, தியரி தான். ஓகேவா? இந்த 2 क्वेश्चन and then மேக்ஸ்வெல். 5th சாப்டர்ல இந்த 3 क्वेश्चन படிக்காம எக்ஸாம் போயிடாதீங்க. ஓகே? தென் மேக்ஸ்வெல்லே இருக்க ஆம்பியர் சர்க்யூட் லா, இதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க வேண்டியது இந்த 3 क्वेश्चन தான்.
மேக்ஸ்வெல் இன்டகிரேஷன் ஃபார்ம்ல இருக்குது எமிஷன் அப்சார்ப்ஷன். ஓகேவா? வால்யூம் 1ல பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும், ஒரு 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் செகண்ட் வால்யூம்ல இருக்காது மிரர் ஈக்குவேஷன், பிசாசோ மெத்தட். ஓகேவா? இந்த யூனிட்ல இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் லென்ஸ் மேக்கர். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 क्वेश्चन படிச்சிட்டு அடுத்து இந்த 3 படிங்க. ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா? தென் பிரிசம். 7th யூனிட் வந்து என்னென்ன படிக்கணும்னா யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒரு 2 क्वेश्चन இருக்கும். ஓகேவா? அது ரெண்டுத்தை படிச்சுட்டு nth மினிமம், அதாவது diffraction at single split and obtain the condition of nth minimum, அந்த क्वेश्चन படிச்சுட்டு அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நீங்க இதுல யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் இந்த 2 क्वेश्चन படிச்சிருங்க. ஓகேவா? இந்த 2 क्वेश्चन படிச்சா 7 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்ன, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, nth மினிமம், அதெல்லாம் வந்து நீங்க லைட்டா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. 8th சாப்டர். 8th சாப்டர்ல நீங்க என்னென்ன படிக்கணும்னா போட்டோ எமிசிவ் செல், ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த 3 क्वेश्चनமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த 3 क्वेश्चनமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த 3 क्वेश्चन படிச்சிட்டு அதுக்கு அடுத்து இந்த 3 படிங்க. எக்ஸ்ரேயோட ஸ்பெக்ட்ரா, தென் ஐன்ஸ்டைன் எக்ஸ்பிளனேஷன், demonstrated the way nature of, அதாவது DG யோட எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? 8th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் அந்த 3 क्वेश्चन படிச்சுட்டு அதுக்கு நம்ம படிங்க. 9th சாப்டர்ல இருக்க ஜே தாம்சன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆயில் டிராப், அது ரேடியோ ஆக்டிவிட்டி, obtain the law of radioactivity. ஃபர்ஸ்ட் இந்த 3 क्वेश्चन படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், ஜே தாம்சன், ஆயில் டிராப், law of radioactivity. இந்த 3 क्वेश्चन ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டா நீங்க படிச்சிட்டு அதுக்கு அடுத்த பேலன்ஸ் இருக்க 3 படிங்க. ஓகேவா? 10th சாப்டர்ல வந்து ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், தென் டி மார்கன்ஸ் லா. இந்த 3 क्वेश्चन படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா டி மார்கன்ஸ் லா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம், 2 தியரம் இருக்கும். 2த்தையும் பார்த்துக்கோங்க. தனித்தனியா தான் கேட்பாங்க, சேர்த்து கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 5 மார்க்ஸ் நீங்க பிசிக்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த இருக்க 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க 5 மார்க்ஸ் நீங்க கவர் பண்ணாலே போதும், 5 மார்க்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட PDF அதுல சென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.